கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் everybody. I hope all of you are catching up well on திருக்குறள். போன வாரம் பொறுமை அண்ட் பொறாமை ரெண்டையும் பேசணும். பொறுமை இஸ் பேஷன்ஸ், பொறாமை ஜெலசி. அண்ட் இந்த வாரம் நம்ம எடுத்துக்க போகிற ரெண்டு அதிகாரம் அந்த பொறாமையினால ஜெலசியினால there are some offshoots, behavioral offshoots. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். As usual, we are still in அறத்துப்பால் and இல்லறவியல். Continuing on this, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ரெண்டு அதிகாரம். முதல்ல அதிகாரம் 18 வெகாமை, not having greed, especially not coveting someone else's property. ரெண்டாவது அதிகாரம் நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 19 புறம் கூறாமை, no backbiting. இது ரெண்டுமே many times they arise out of a feeling of jealousy. இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்துக்கிற அதிகாரம் 18 வெகாமை. அப்போ இன்னொருத்தங்கிட்ட பொருள் இருக்கு, அதை பற்றி நம்ம பொறாமப்படுறது ஒன்று. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும் சொல்லி பை இல்லீகல் மீன்ஸ் எடுக்கணும்னதுன்னா வாட் வில் ஹேப்பன், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ். ஸோ திருவள்ளுவர் வார்ன்ஸ் அஸ் ஹியர். குறளை பார்க்கலாம். நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும். இது குறள் எண் 171, 171. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவின்றினா நடுன்னு அந்த நடுநிலைமை, மெயின்டைனிங் த நியூட்ரல் ஸ்டான்ஸ். தட் இஸ் என்னோட பொருள் என்னோட பொருள், ஐ வில் earn it right way. நீ சம்பாரிச்சதெல்லாம் உன்னோட பொருள், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட். ஸோ ஹேவிங் அ கண்டென்ட்மெண்ட் வித் வாட் வி ஹாவ் அண்ட் ஒர்க்கிங் ஹார்ட் டு கெட் வாட் வி வாண்ட் இன் த லீகல் வே, தார்மிக் வே. அப்போ அந்த நடு இல்லாமல் நடுநிலை மாறும் போது அப்போ தான் புத்தி பிறழுறது, அப்போ தான் மனசும் தவறி போகும். அது இல்லாமல் அந்த நடுநிலை இல்லாமல் பொருள் வெக்கின் இன்னொருத்தரோடு பொருள், பொருள்னா வெல்த்த, அதை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி வெக்கின், இஃப் வி டெவலப் அ கிரீட், இஃப் வி கவர்ட் ஃபார் தேட், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்? குடி போன்றி த ஃபேமிலி வில் கோ இன் டு ரூயின். யாரோட ஃபேமிலி? அந்த மாதிரி நினைக்கிறவனோடு, இன்னொருத்தன் பொருளை எடுத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறவனோட குடி, த ஃபேமிலி வில் கெட் இன் டு ரூயின். குற்றமும் ஆங்கே தரும், பெரிய பழியும் சேர்ந்துடும், அதுக்கு தகுந்த பாவமும் உடனே வரும். அதாவது திருவள்ளுவர் warns us here, if we go from the path of neutrality and covet someone else's property, it will ruin our family. Not only that, it will give the punishment and bring the pavam straight away. So it will also chase us later in the post life. That's what he means. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். நடுவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே சேரும். If a man departing from equity covets the property of others, at that very time will his family be destroyed and guilt be incurred.
So Thiruvalluvar strongly says, stay away from the guilt of doing the wrongdoing of coveting someone else's property. You try to earn yours, be content with what we have. Don't covet someone else's property because this will lead to huge ruin. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். So Thiruvalluvar forewarns us and uses this as a deterrent from our departing from the righteous way. அடுத்த குறள் பார்க்கலாம் இதே அதிகாரத்தில். போன குறள்ல பார்த்தோம், வெகுதல்ங்கிற டெண்டன்சி வந்துருச்சுன்னா, that is the urge to covet others property through illegal means. அது வந்துருச்சுன்னா what are the disastrous consequences சொல்லி பார்த்தோம். சரி, அந்த மாதிரி டெண்டன்சி வராமல் இருக்கிறதுக்கு how to prevent it? Thiruvalluvar gives the answer in this குறள். குறளை பார்க்கலாம். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். குறள் எண் 174 174. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். இளம்னதுன்னா எங்கிட்ட இல்லை, ஐ டு நாட் ஹேவ் அப்படிங்கிறதுனால இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம எடுத்துக்கணும், கிராப் பண்ணணும்னு சொல்லி அந்த டெண்டன்சி, அந்த வெகுதல், இந்த கவட்டிங் டெண்டன்சி செய்யார். அப்படி செய்யாதவங்க செய்ய மாட்டாங்க. யார் செய்ய மாட்டாங்க? புலம் வென்ற, புலம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த சென்ஸ் கண்ட்ரோல் இல்லாததுனால்தான். இது முதல்லயே கூட பார்த்துருக்குறோம். அப்போ அந்த புலம் வென்ற, the one who has won over his senses, that is he control his senses instead of senses controlling him. The senses are not allowed to chase their sense objects for sense gratification. So அந்த மாதிரி புலம் வென்ற புன்மை இல்லாத, புன்மை இல்லைன்னா புன்மை, புன்மை இல்லாத, புன்மைங்கிறது வந்து the evil thoughts, evil deeds, மனசு வந்து பியூரா இருக்கிறவங்க, அந்த மாதிரி காட்சியவர், the one who possesses a pure mind and who has won over his sense pleasures, he will not covet someone else's property just because he doesn't have. He will look for legal means, hard work, the right way to acquire what he desires instead of wanting to covet someone else's property through illegal means. That's what it means. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். புலனடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் வாடும் நிலையிலே கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார். The wise who have conquered their senses and are free from crime will not covet the things of others with the thought we are destitute. So இதுல முக்கியமா வேண்டியது வந்து மனஸ் கண்ட்ரோல், the control of mind which controls the senses. So sense control through the mind. அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பொருளை எடுக்க மாட்டாங்க. தட் இஸ் வாட் ஜென்ரலி ஹேப்பன்ஸ். அண்ட் அந்த கிரீடு வந்துருச்சுன்னா அது வந்து திங்ஸ் கண்ட்ரோலிங் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னொருத்தர் குறளை பார்க்கலாம். இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஸோ வெக்காமை பற்றி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதனால வர ப்ராப்ளம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அதிகாரம் இன்னொருத்தனை பற்றி மோசமாக பேசாதது, புறம் கூறாமை, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அதிகாரம் புறம் கூறாமை.
அதிகாரம் 19, no backbiting. இது unfortunately day to day we are seeing in life ஒருத்தரை பற்றி மற்றவர் குறை சொல்லிட்டே இருக்கிறது. There are people who do it out of a sense of jealousy, seeing the other person grow, or they do because they have an inferiority complex, and to compensate they talk ill about the other person, or some people do that by pulling down the other person. They think that their path will be open for their growth. Whichever way it is not a thing to cultivate. Thiruvalluvar talks strongly about it. Thiruvalluvar இந்த மாதிரி backbiting பற்றி சொல்லும்போது he says இந்த பின்னால இருந்து பேசுறது ரொம்ப ரொம்ப மோசமான செயல் சொல்றாரு. குறள் பார்க்கலாம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். குறள் எண் 184 184. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். முன்னின்று பின்னோக்கா சொல்லுனா ஒருத்தருக்கு பின்னால அதாவது on their back, talking ill of somebody in their back, in their absence. அந்த மாதிரி சொல்லற்க சொல்லாதீங்க சொல்றாரு. என்ன சொல்லலாம்? கண்ணின்று கண்ணற சொல்லினும், அதாவது ஒருத்தருக்கு எதிரிலேயே அவங்கள ஒன்று பிடிக்கலையா, அவங்களுக்கு எதிரிலேயே tell them. If one has the guts, one should tell the other person what is not liked, so that they have a chance to correct also. Not being pleasant, goody in front of them and talking ill about them in their absence. So கண்ணின்று கண்ணற சொல்லினும், ஒருத்தன் முன்னால் இருந்துட்டு அவன் கண் கலங்குற மாதிரி கடுமையா சொன்னாலும் கூட சொல்லு. ஆனால் சொல்லற்க எதை சொல்லக்கூடாது? முன்னின்று பின்னோக்கா சொல். அவங்களுக்கு முன்னால ஒரு மாதிரி சொல்லி அவங்க பின்னால வேற மாதிரி அவங்கள பத்தி இழிவா பேசுறது ரொம்ப மோசமான செயல்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ திருவள்ளுவர் talks quite low about this habit of backbiting. புக்ல சொல்லிக்கிற மீனிங் பார்க்கலாம். நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. Though you speak without kindness before another's face, speak not in his absence words which regard not the evil subsequently resulting from it. So Thiruvalluvar also hints there that such a behavior will bring its consequences back on us if we indulge into backbiting. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். So Thiruvalluvar has a very low opinion about this habit of backbiting. So he is telling us to stay away from that. Let's see the next kural in the same Adhikaram. ஒருத்தர் இல்லாத போது அவர் பத்தி குத்தம் சொல்றது unethical. திருவள்ளுவர் சொல்றாரு இருக்கும்போது தைரியமா சொல்லி எதிரில்லைன்ட்டு. But then that may lead to conflict. அப்போ என்னதான் பண்றது? So Thiruvalluvar takes a systems approach in this. He says எதனால குத்தம் கண்டுபிடிக்கிறோம் நம்ம, and எப்படி அதிலிருந்து to stay away from that habit of finding fault with other. அதுதான் beautifully the next குறள் சொல்றது. குறள் பார்க்கலாம். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. குறள் எண் 190 190. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ
மன்னும் உயிர்க்கு. மற்றவங்க கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம கிட்ட என்னென்ன குத்தம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா we will never find fault with others because nobody is infallible. And when we spend time in trying to find the fault with others, if we spend that time into probing inside and finding what are the faults we have, then he says you never will find fault with others. And Thiruvalluvar says தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அந்த மாதிரி உயிர்கள் human beings, if they do that, தீதுண்டோ they will never get into any evil, never get into any problem. எப்போ எய்திலார் குற்றம் போல் மற்றவங்களோடு ஃபால்ட்ஸ் மாதிரி தம் குற்றம், தம்னா தங்களோடு குற்றம் காண்கிற்பின், if you can find the fault of yourselves as you are trying to find the fault with others, you will never have any problems in life. So Thiruvalluvar says the best way is probe inside and you will find so many junks are there and try to correct them instead of trying to find the fault with other side. They say you can either look for a silver lining in dark clouds or you can look for a dark lining in silver clouds. எதை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட குணம் பார்த்ததுன்னா குணம் கிடைக்கும், குற்றம் பார்த்தா குற்றம் கிடைக்கும். அதுக்கு பதில் லுக் இன்வர்ட்ஸ். தட்ஸ் வாட் திருவள்ளுவர் சேஸ் பியூட்டிஃபுல்லி. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே, ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். If they observed their own faults as they observe the faults of others, would any evil happen to men? So the beautiful remedy suggested is stop finding faults with others. If you get a temptation, urge to find fault with others, first probe inside, find your own faults. Then we will never go around to finding fault with others. World will become a peaceful place. That's what this means. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார்னா மற்றவங்களோடு, மற்றவங்களுக்கு குற்றம் காண்கிறதுக்கு முன்னால நம்மளோட குற்றத்தை பார்க்க சொல்றாரு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் கெட்டிங் அவுட் ஆஃப் புறம் கூறும் பழக்கம். That is to get a habit of puram கூறாமை, not to backbite. அடுத்த வாரம் அடுத்த 2 அதிகாரம் எடுத்துக்கலாம். வணக்கம் எவ்ரிபாடி. கற்றதனாலாய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனே.